ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். டிவியை ஓட்டளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அவர் வெற்றி பெற செய்த அனைத்து மக்களுக்கும் நன்றி. அதே சேம் உங்கள் பொன்னான கையால் என்னோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் உதவி என்றும் எனக்கு தேவை. உங்கள் உதவியால் நான் வளர்ச்சி பெறுவேன். நன்றி. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றின்னு தான் சொல்லணும். வெற்றி பெற்றிருக்காங்க. யார்? வில்வித்த விஜயன், டிவிகே. ஸோ அதில் நின்று எல்லாருமே வந்துட்டு நல்ல வெற்றி பெற்றிருக்காங்க. பெரிய விஷயம். எதிர்பார்த்த மாதிரி வெற்றி தான். பட் விஜய் எவ்வளோ எதிர்பார்த்தாருன்றது நமக்கு தெரியாது. ஸோ எல்லாருமே அந்த அட்லீஸ்ட் மெஜாரிட்டி சீட்டாவது வாங்கணும்னு எதிர்பார்த்தாங்க. பட் வாங்கலை. 108 சீட்டு தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே மக்களே, எப்படியா இருந்தாலும் விஜய் தான் சிஎம். தமிழ்நாட்டு சிஎம், நியூ சிஎம். யாரோட கூட்டணின்றதை பிறகு பார்ப்போம், நியூஸ் வரும். ஸோ நல்ல ஆட்சி தொடரட்டும், விஜய் ஆட்சி தொடரட்டும். புதிய சிஎம், புதிய தமிழ்நாடு, புதிய சக்தி, புதிய மாற்றங்கள் உருவாகும். எதிர்பார்ப்போம். நன்றி. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎம்கே, ஒரு மாபெரும் சக்தி கொண்ட டிஎம்கே அவுட். காரணம், அவங்களோட கொள்கை, கோட்பாடு இதெல்லாம் தாண்டி மக்கள் விரும்பலை. அவங்கள மக்கள் விரும்பலை. ஸோ ஒரு கட்டத்தில் விரும்பினாங்க. இப்போ 3வது கட்சியை உள்ளே வரும்போது மக்கள் அவங்கள நிறுத்திட்டாங்க, விருப்பத்தை நிறுத்திட்டாங்க. காரணம், அவங்களோட திமிரு, அவங்களோட அராஜகம், அவங்களோட உதாசீனம், மக்களை ஏளனமாக பேசுறது, அதுக்கப்புறம் மக்கள் சப்போர்ட் பண்ணாது, எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், ஊதாரித்தனம், சட்ட ஒழுங்கு சரி கிடையாது, எந்த பிரச்சனையும் காதில் போட்டுக்கிறது கிடையாது, எக்ஸட்ரா 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 நிறைய பிரச்சனை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். டிஎம்கே பற்றி செய்கிறது ஒரு நல்லது, ஆனால் கெட்டது 10 செய்வாங்க. எப்படி? செய்யுது ஒரு நல்லது, ஆனால் கெட்டது மட்டும் 10 செய்வாங்க. இதனால தான் ஆளுங்கட்சி டிஎம்கே அவுட் ஆயிடுச்சு. நான் அப்பயே சொன்ன மாதிரி டிவிகே இன், டிஎம்கே அவுட். இதுக்கு முழுக்க காரணம் ஒரு 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 அதான் எடப்பாடி சொன்ன மாதிரி ஒரு பொம்மை ஆட்சி தான் நடந்துச்சு. பொம்மை சிஎம் தான். அவர் சும்மா போவார் வருவார், அவ்வளோதான். நான் கண்டி மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஏது பிரச்சனை இருக்குது, எதுவும் பார்க்கறது கிடையாது. ஏன்னா உன இலவசத்தை அள்ளி விடுறது, 10 லட்சம் கோடி 12 லட்சம் கோடின்னு கணக்கு சொல்கிறாங்க. எவ்வளோ கடன் வாங்கி என்ன தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற ஆட்கள் எல்லாமே என்ன பண்ணார். 12 லட்சம் கோடின்றான், 10 லட்சம் கோடின்றான், ஒருத்தன் 11 லட்சம் 13 லட்சம்ன்றான். என்ன பண்ணாங்கன்னே தெரியல. டிஎம்கேல வாங்கி கேட்டால் நான் இது கொடுத்தேன், அதை கொடுத்தேன், லேப்டாப் கொடுத்தேன், கிணறு வெட்டினேன், குளம் வெட்டினேன், பில்டிங் கட்டினேன், நூலகம் கட்டினேன், திருமண மாளிகை கட்டினேன், இது மாதிரி தான் பிரிட்ஜு கட்டினேன், எக்ஸட்ரா இப்படி கட்டியே போயிடுச்சு. ஸோ உருப்படியாக சட்டங்கள், சட்ட திருத்தங்கள், மக்கள் பிரச்சனை பார்க்கணும். ராசா, நீ என்ன தான் நல்லது செஞ்சாலும் ஒரு மக்களுக்கு வீடே நீ கட்டி கொடுத்தாலும் அந்த வீட்டில் தண்ணி வரல, அடைச்சா இந்த வீட்டில் தண்ணி வரல, ஒன்றும் வரல அப்படின்னும். ஆனால் அவங்கட்டில் அவனே தனி மனுஷனாக சம்பாதிச்சு அவனை தனி வீடு கட்டினான்னா தண்ணி வரலாலும் சரி, தண்ணி இப்போ ட்ரைனேஜ் போகலனாலும் சரி, கரண்ட் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவன் கவலைப்பட மாட்டான். ஏன்னா அது அவனாக உருவாக்குறது. நீங்கள் உருவாக்கி கொடுத்தீங்கன்னா கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, ரோடு இல்லை, ட்ரைனேஜ் சரியில்லை, எக்ஸட்ரா வீடு சரியில்லை, இப்படி குத்துனா இடியுது, இப்படி குத்துனா இடி, மேலேருந்து கொட்டுதுன்னு தான் கவர்மெண்ட்டை சொல்லுவான். ஸோ இது காரணம் ஊழல். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய்க்கு தார் சாலை போடணும் ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ கிலோமீட்டருக்கு 1 கோடியில் மொத்தமே 20-30 லட்சம் இல்லை 40 லட்சத்தில் தான் தார் சாலையே போடுவாங்க. அப்போ அது பிச்சிங் போகாமல் என்ன பண்ணுவோம்? அதேமாரி தான் வீடு. 500 கோடி ரூபா பட்ஜெட், இவ்வளோ பெரிய குவார்டர்ஸ் கட்டுறோம், இவ்வளோ மக்கள் அங்கே தங்க வைக்க போகிறோன்னா 500 கோடியில் 200 கோடி தான் வேலை பார்ப்போம், மீதி 300 கோடி பிரிச்சுப்பாங்க. ஆனால் கணக்கு மட்டும் 500 கோடி எழுதுருவாங்க. இந்த மாதிரி ஊழல் பண்ணி தான் மக்களை கவனிக்காமல் இருந்தால் மாபெரும் தோல்வி. ஸோ ஆளுங்கட்சியாக இருந்த சிஎம்ஏ கொளத்தூரில் அடித்து துவம்சம் பண்ணிட்டாரு. முன்னாள் எம்எல்ஏ ஏடிஎம்கேலேருந்து வந்த பாபு, அவர்கிட்ட போய் தோத்துருக்காரு ஸ்டாலின். ரொம்ப அசிங்கமாக இல்லை, அசிங்கமாக இருக்கணும். ஸோ நியூஸ் பிரகாரம் என்னென்னா, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் சிஎம் ஆயிருந்த தோத்த ஒரே ஆள் யாரானா ஸ்டாலின். ஜெயலலிதா ஏன் தோத்தாங்க? மக்களுக்கு நல்லது பண்ணுறதில்ல. சும்மா அவங்களும் அப்படியே பொம்மை மாதிரி போவாங்க, பொம்மை மாதிரி வருவாங்க, அவ்வளோதான். மக்களை மசூடு பார்த்துக்க மாட்டாங்க. அவங்கள சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊழல்வாதி தான். அதே மாதிரி தான் டிஎம்கே ஆட்சியில் இருக்கிற இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே ஊழல்வாதிங்க தான். பெரிய அமைச்சர், மாபெரும் அமைச்சர்கள், ஜாம்பவான். என்ன மயிறு ஜாம்பவான்கள்?
ஒரு ஜாம்பவானும் கிடையாது. பதவி இருந்த பெரிய ஜாம்பவானம், எல்லாரும் கிழட்டு பசங்க தான். இதோட துரைமுருகன், நேரு கீரு எல்லாம், நேரு கீரு வாரு கூறு எல்லாம் ஓரமாக போ, ஒதுங்கி போ, அப்படியே செத்துப்போ. நேரு தூக்கி ஜெயிலில் போடு, ஆல்ரெடி கேஸ் இருக்கு. நேரு அவுட்டு, பக்கம் காலி. அங்கே தாவைக்க வந்துட்டாங்க. துரைமுருகன் அவுட்டு, அங்கேயும் தாவைக்க. ஸோ மாற்றி மாற்றி எல்லாமே வந்து அவுட்டு. எப்படி ஏவவேல் மட்டும் ஜெயிச்சிட்டார், அந்த சொட்டமண்டையை மட்டும் ஜெயிச்சிட்டார். ஸோ வந்து எல்லா கலெக்டர் பர்சனையும் ஓரங்காட்டி எல்லாத்தையும் வந்து ரெய்டு பண்ணி, சென்ட்ரல்லேருந்து வந்து இடி ரெய்டு பண்ணி தூக்கி உள்ளே போடணும். அவ்வளோ கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த கொலகார பாவி இந்த செந்தில் பாலாஜி எப்படி தான் ஜெயிச்சானே தெரியல. எனக்கே ஒரே ஒரு ஒரு ஷாக்காக இருக்கு. காசு அள்ளி வீசிட்டாம இந்த கொங்குநாடு மக்கள் வந்து ஏன் மறுபடியும் அந்த கொலகார பாவி ஓட்டு போட்டானே தெரியல. கரூர்லேயே ஏடிஎம்கே ஜெயிச்சதுன்னு நினைக்கிறேன் சம்திங். மதியழக தோத்துட்டாரு, ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார் அந்த கொலை கேஸில் மாட்டி. ஐ மீன் டிஎம்கே பண்ண செந்தில் பாலாஜி பண்ண கொலை கேஸில் அந்த 41 பேர் உயிர் வாங்கினதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் டிஎம்கே. அவுட் ஆக காரணமே டிஎம்கே வந்து கரூர் பேர சம்பவம் ப்ளஸ். பட் அங்கே டிவிக்கு வின் பண்ணியிருக்கணும், என்னாச்சு தெரியல. மதியழக தோத்துட்டாப்புல, மக்கள் மாற்றி ஓட்டு போட்டாங்க. இன்னமும் திருந்த மாட்டேங்கிறாங்க. ஏடிஎம்கே அங்கே ஜெயிச்சிருக்கு, என்ன பிரயோஜனம் ஜெயிச்சு? ஸோ பாவம் மதியழகன் ஜெயிச்சிருக்கணும். போயிட்டு 1 மாதமோ 2 மாதம் பாவம் ஜெயில், செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலில் இருந்துட்டு வந்தார் பாவம். அந்த மனுஷன் தோத்துட்டான். ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது பார்க்கும்போது. ஒரு சில பெண் வேட்பாளர்கள்லாம் வந்துட்டு திருமயத்தில் கூட இந்த சிந்துன்றவங்க தோத்துட்டாங்க, அங்கேயும் டிஎம்கே சம்திங் வின் பண்ணியிருக்கு. சிவகாசியில் கீர்த்தனான்றவங்க ஜெயிச்சிருக்காங்க, அவங்களும் நல்ல இருக்கிற வேலையை விட்டு வந்து இருந்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க. துபாயிலேருந்து ஒரு ரேடி வந்தாங்க, அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க, பேர் தெரில. ஸோ நிறைய பெண்கள் வந்து கிட்டத்தட்ட 4, 8, 10, 12 பேர் ஜெயிச்சிருக்காங்க, லேடிஸ். பெரிய விஷயம். விஜய் நம்பி வாரி கொடுத்துறாரு சீட்டை, எடுத்துன்னு போங்க ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போங்க ஜெயிச்சுட்டு வாங்க, வெற்றியோடு திரும்பி வாங்க. அது அந்த திருமய தொகுதி சிந்து கூட பெரிய விஷயம். பட் மிஸ் ஆகிடுச்சு. அவங்க கீர்த்தனம் இழுபறியில் தான் ஜெயிச்சிருக்காங்க சிவகாசிக்கு. இனிமேல் நல்லாட்சி தரணும். அவங்கெல்லாம் வந்துட்டு காரைக்குடியில் பிரபு டாப்பு, சீமா அவுட்டு. சொன்னாலும் வந்துட்டு அவரும் உளுந்து உளுந்து செஞ்சவளை, மக்களாக இருந்து செய்கிற தொழிலை விட்டு டாக்டர் பிரபு பல் டாக்டர் அவ்வளோ இருந்து ஃபேமிலி அவ்வளோ ஃபுல் சப்போர்ட்டு அந்த மனுஷனுக்கு. ஸோ அவங்க ஒய்ஃப்லேருந்து எல்லாமே சப்போர்ட்டு. நான் ஜெயிச்சே தீரணும், ஒரு அமைதியான ஆள். பிரபு வந்து இவ்வளோ கெட்ட வார்த்தை பேச இதை பேச அதிர்ந்து கூட அந்த ஆள் பேச மாட்டேங்கிறார். ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட், மக்கள். ஸோ நல்ல விஷயம். பல பேர் வந்துட்டு தாவேக்கள் ஜெயிச்சிருக்காங்கன்னா பெரிய பெரிய எல்லாமே புது ஆட்கள் தான். இவங்க எல்லாருமே காலி பண்ணது தாவேக்க தான். டிஎம்கே வந்து அது மாதிரி இல்லை, எல்லாமே பழைய பெருச்சாளி. ஒரு தாவேக்கில் உள்ள ஆட்கள், புது ஆட்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்னா மக்கள் நம்பிக்கை வச்சுதான் அவங்களை ஓட் போட்டிருக்காங்க. உங்க மேல இந்த நம்பிக்கை அவுட்டு, ஸ்டாலின் மேல இந்த நம்பிக்கை அவுட்டு. குளத்தூர்ல விழுந்து விழுந்து கவனிப்பார், ஏன் தொகுதின்னு சொல்லிட்டு. தொகுதி மக்கள் வந்துட்டு தூக்கி போட்டாங்க. அதாவது சொல்லுவாங்க, ஒரு கட்டத்தில் அண்ணாவே சொல்லியிருக்காரு, நியூஸ் பார்த்தேன். ஆளப்பட்ட நல்ல செஞ்ச காமராஜரே மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க. அவர் தொகுதியில் நின்று காமராஜரே மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க. ஏன் தோக்கடிச்சாங்கன்றது எனக்கும் தெரியல அப்படின்னு அண்ணா வந்து சொல்லி அவர் அப்போதான் சிஎம் ஆகுறாரு. ஸோ அதனால் மக்களை நம்பவே முடியாது. மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டே இருக்கணும். கலைஞர் சொன்ன மாதிரி மக்கள் எவ்வளோதான் நல்லது பண்ணாலும் மறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லது பண்ணுறதை விட கெட்டது அதிகமாக தான் மக்கள் கண்ணில் தெரியும். நல்லது பண்ணுறத விட கெட்டது அதிகமாக தெரியும். அது விஜய் புரிஞ்சு நடக்கணும். அதாவது ஸ்டாலின் புரிஞ்சு நடந்துக்கல. மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, கரெக்டாக தக்க வச்சுக்க தெரியல ஸ்டாலினுக்கு. பதவி என்ன மமதையில் அப்படியே தெரிஞ்சார். பொய் சொன்னார். என்கிட்ட வந்து 10,000 தான் இருக்குது, என்கிட்ட சொத்தே இல்லை, என்கிட்ட காரே இல்லை, என் பேரில் காரே இல்லை, வாயை திறந்தா பொய். அவ்வளோ சொத்து உள்ள பார்ட்டி நீங்கள், சொத்து இல்லைன்னு சொல்லலாமா? நேற்று நடித்து வந்த விஜய், நேற்று ஆரம்பித்த கட்சி விஜயே வந்துட்டு 500 கோடி 600 கோடி கணக்கு காட்டியிருக்காரு. அப்போ நீங்கள் எவ்வளோ கோடி கணக்கு காட்டியிருக்கணும்? ஏன் உங்கள் சொத்தை நான் வந்து புரிஞ்சுக்க போகிறாங்க? ஸ்டாலின் கிட்ட எவ்வளோ சொத்துன்னு யாருன்னு தெரியாதா? கலைஞர் காலத்துலேருந்து சம்பாதிச்சு கோடியாக கொள்ளாட்டி வச்சுருக்கீங்க. போகிறது 5 வருஷம் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாமே கோடியாக சேர்த்து சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. ஊர் தலைவர்லேருந்து கவுன்சிலேருந்து எல்லாமே கோடியாக சம்பாதிச்சிட்டாங்க 5 வருஷத்தில். நீங்கன்னா போய் கேட்டிங்களாண்ணா? ஓட்டு போட்டவன் காரில் ஓட்டு போட்டவன் டூ வீலரில் நடந்து அப்படி போகிறான். ஓட்டு வாங்கணும் சொகுசாக போகிறான். அஃப்கோர்ஸ். ஸோ அது அவங்க பதவி வந்தாங்க, சரி என்ன பண்ணுறது, நம்ம ஒரு ஓட்டு போடுவோம். ஒரு ஓட்டுன்றது எவ்வளோ பவர்ன்றதை நேற்று தெரிஞ்சுது. டிஎம்கே அவுட் தெரியல. தாவைக்கு வந்து ஒரு ஓட்டில் வின் பண்ணியிருக்கு திருப்பத்தூரில். ஸோ ஒரு ஓட்டில் டிஎம்கே அவுட்டு.
அவ்வளோ டஃப்பு. இது பெரிய விஷயம் தான் வின் பண்ணது. பட் ஆனாலும் பெரிய விஷயம் இல்லை, லட்சக்கணக்கில் வின் பண்ணோம், அதுதான் பெரிய விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் விஜய் பெரிய விஷயமா ஜெயிச்சிருக்காரு. சோழிங்கநல்லூர் சரவணன் பெரிய விஷயமா ஜெயிச்சிருக்காரு. மற்ற எல்லா தொகுதியிலும் மக்கள் ஆயிரக்கணக்கில் ஜெயிச்சிருக்காங்க. ஓட்டு லட்சத்தில் ஜெயிக்கலனாலும் ஆயிரக்கணக்கில் ஜெயிச்சாங்க. ஒரு ஓட்டில் ஜெயிச்சு தான் இன்னும் த்ரில் வெற்றி. நீ நான் அந்த மாதிரி கிரிக்கெட் மாதிரி த்ரில் வெற்றி. ஸோ அதனால மக்களே வந்து டிஎம்கே அவுட் ஆக காரணம் முழுக்க முழுக்க அவங்க தான் பொறுப்பு. ஸ்டாலின் தான் பொறுப்பு. ஸ்டாலின் கேப்டன் தான் பொறுப்பு. ஸ்டாலின் வந்து ஆட்சி சரியாக நடத்தலை. மக்களுக்கு நீங்கள் என்ன 10 நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு 10 தப்பு தெரியும் கண்ணுக்கு. அந்த 10 தப்பால் நீங்கள் அவுட்டு. அதான் ரீசன். மக்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஓட்டு லிஸ்ட்டு வந்துட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆளப்பட்ட சென்னை கோட்டையே உங்களை தகர்த்து எரிஞ்சிட்டாங்க டிவிகே. ஸோ அடுத்தடுத்து வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் எதிர்கட்சியில் உட்கார்ந்து அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு டிவிகே என்ன ஆட்சி பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுற வழியை பாருங்கள். அதுக்கும் முரண்டு பிடிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் ஃபுல்லாக டெபாசிட் அவுட்டு. அப்புறம் செஞ்சு கோட்டை எவனுமே டிஎம்கே உள்ளே வர முடியாது. அப்புறம் கட்சி அழிஞ்சிரும். அப்புறம் டிஎம்கே தான் டிஎம்கே உள்ளே வர வெளில தரணும். அப்புறம் ஏடிஎம்கே உள்ளே வருவாங்க, பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் திருந்தி திருவள்ளுவர் ஆபத்தில் ஊழல் இல்லாமல் இருக்கிறது பாருங்கள். அட்லீஸ்ட் விஜய் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். விஜயும் வந்துட்டு கண்டிப்பாக பிஜேபி கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு ஃபண்டு வாங்கிட்டு வந்து நல்லது பண்ணணும் ஆட்சிக்கு. அதுதான் பொறுப்பு. டிஎம்கே மாதிரியே பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட கருத்து. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா பணம் வேணும். பணம் வேணும்னா பிஜேபி கிட்ட போய் தான் ஆகணும். அவர்கிட்ட கூட்டணி ஒன்றும் வைக்க சொல்லலை. அவர்கிட்ட போய் ஃப்ரெண்ட்லியாக பேசி பிஜேபி கிட்ட ஃபண்டு எப்படி வாங்கணும் மோடியை பார்த்து பேசி வாங்கித்தான் ஆகணும். வேறு வழி இல்லை. உலக லெவலில் ஃபேமஸ் மோடி, அவரை எதிர்க்க முடியாது இப்போதைக்கு. ஸோ ஓகே மக்களே. ஸோ டிஎம்கே தோற்றதுக்கு காரணம் டிஎம்கே தான். அவங்களோட நல்ல எண்ணம் கிடையாது, கெட்ட எண்ணம், தீய சக்தி. விஜய் சொன்ன மாதிரி தீய சக்தி மக்களோட எதிர்ப்பான சக்தியாக மாறி தோத்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் ஆப்போசிட் டீமாக வந்து உட்காந்துமே அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்குங்க. இனிமேலாச்சும் டிஎம்கே திருந்தி, அவங்க திருந்த மாட்டாங்க, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் நல்லது, இல்லைனா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. டிவிகே விஜய் வேறு லெவலு. ஸோ அவர் அமைதியாகிறார் மட்டும் பார்க்காதீங்க. அமைதி தெரியுதா? அமைதி வந்து ஓட்டாக மாறிச்சு. எப்படி ஓட்டாக மாறும், நோட்டாவாக தான் மாறும் நீங்கள். ஆனால் ஓட்டாக மாறிச்சா? மாற வச்சாரா விஜய்? ஸோ அதனால் வந்து மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. விஜய் சொன்ன மாதிரி நீங்கள் அடிக்கிற கூத்து, நீங்கள் அடிக்கிற ஊழல், நீங்கள் வாங்குற லஞ்சம், நீங்கள் பண்ணுற அராஜகம் எதுக்குமே மக்கள் சப்போர்ட் பண்ணது மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. மக்கள் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, நான் தான் சிஎம் ஆவேன், நான் தான் சிஎம் ஆகணும் கூவி கூவி சொன்னார். கரெக்டாக நடந்திருக்கு. அவர் தான் சிஎம். ஏடிஎம்கே அவுட், டிவிகே இன். மக்களே, ஓட்டளித்த அனைவருக்கும் நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நல்லாட்சி தொடரட்டும், டிஎம்கே ஒழியட்டும், டிவிகே நல்லாட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். வளர்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ்நாடு.